ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிகை. எஸ்பிஎம்மில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் அப்படின்னா கிரிகை தான். இதில் 18 டைப்ஸ் ஆஃப் கிரிகைகள் இருக்குது. அதில் என்னென்ன நம்ம இம்பார்ட்டண்டாக எம்ஆர்பிக்கு படிக்கணும், பை த சேம் டைம் நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பை த சேம் டைம் எப்படி உங்களால் ஈஸியாக படிக்கலாம், எப்படி அதை மெமரைஸ் பண்ணி எக்ஸாம் டைமில் ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரிகையோட புக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தியரோட மானிடர் கிறுக்கு நூல் அப்படிங்கிறதுல 64 செயல்களை உடையது. ஓகேங்களா, இது கேட்கலாம், அதனால் இது ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 18 டைப் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் முதல் டைப் என்ன அப்படின்னா அனர்கிரிகை. இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 18 டைப்ஸுக்கும் 18 டிஃப்ரெண்ட் ஆஃப் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தலையில் அடிச்சுக்கிறது, அப்புறம் கும்பிடுறது, வாயை புத்தி இருக்கிறது, அதாவது பாடி ஹீட்டை அதிகப்படுத்திக்கிற மாதிரி விஷயங்களை இந்த அனர்கிரிகை செய்யும். நம்ம சொல்கிறது எதையுமே கேட்காது, கொடுக்குற எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்ரும், தரையில் அதாவது நிலத்தில் நெகத்தை வச்சு கீறும். இதே நெகங்கிற வேர்ட் இன்னொரு டைப்லேயும் வரும், அந்த டைப் வரும்போது நம்மக்கிட்ட பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போடுற ட்ரெஸ்ஸில் யூரினேஷன் அதுக்கு தெரியாமையே போயிடும் அப்படிங்கிறதும் இந்த நெகமும் அந்த யூரினும் அந்த 2 சிம்டமும் இம்பார்ட்டன்ட் இந்த டைப்பில். இதுக்கான மெடிசின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3 விதமான மெடிசின்ஸ் இருக்கு இல்லையா, இதை துவலை செய்யணும். அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று இன்டர்னல் மெடிசன்ஸ், இதை துவலை மாதிரி செஞ்சு சுடு தண்ணி வச்சிடணும். துவலை அப்படின்னா ஹெட் டு டோ ஃபுல்லாக நம்மளுக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறது. இன்டர்னல் அப்படின்னு பார்த்தோன்னா கழுதப்பாலோட மத்தன் சாறு போட்டு 6 days கொடுக்கணும் இந்த டைப்புக்கு. அடுத்த டைப் என்ன அப்படின்னா பித்தக்கிரிகை. இந்த பித்தக்கிரிகையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பித்தம் புற்று மாதிரி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிரில் வரவங்க எல்லாரையும் பார்த்து எச்சில் துப்பு, அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அதை அவுத்துரும், அதான் அன்ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கும், ஓவரலாக ட்ரெஸ்ஸுன்னு தான் வரும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது புற்று மாதிரி வளர்றது, அதுக்கு அடுத்தது எதிரில் இருக்கிறவங்க மேலே எச்சில் துப்பிடும். இதுக்கு மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உச்சியில் நெல் இருக்கு இல்லையா, அந்த அரிசியை வச்சு கீறிட்டு சாணம் வச்சு கவர் பண்ணுறதும், அதுக்கு அடுத்ததாக லெமனோட இந்த துருசு அரிதாரத்தை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எச்சில் கிரிகை. எச்சில் அப்படின்னாலே நாயை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் நாய் மாதிரி குறைக்கும், நாயை பார்த்தா வணங்கும், அடிக்கடி நாக்கை நீட்டிக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் நாயை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான மெடிசின்ஸ் முக்கியமாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா முதிர்ந்த வேர்பட்டை. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இன்டர்னலாக பேரண்ட பொடியும் விளக்கெண்ணையும், இதே இன்னொரு இதில் வரும், அதை நம்ம பார்க்கலாம். வாதக்கிரிகை அப்படின்னு பார்த்தோன்னா 1 yearக்குள்ளே இருக்க குழந்தைங்கள ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக பேபிஸ்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பேச மாட்டாங்க, பேச ட்ரை பண்ணாலும் பேச வராது, உடம்பு ஃபுல்லாக வேர்வை வரும். இதுக்கான மெடிசன் அப்படின்னு பார்த்தோன்னா மதர் மில்க் தான் எக்ஸ்டர்னலாக கொடுக்கணும். இன்டர்னலாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா வேப்பெண்ணையும் வெள்ளை உள்ளியும். கபக்கிரிகை அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை முக்கியமாக விரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, விரலால் சேட்டை செய்யும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் யூரின் போயிடும் அப்படிங்கிற சிம்டம் முக்கியம். அதுக்கு அடுத்தது மெடிசன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர்னல்னு இருக்குது. என்ன துவலைன்னு பார்த்துக்கோங்க. இன்டர்னலாக லிங்கப்பொடியை தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா நாத விந்து கிரிகை. இதுக்கு டிரான்ஸ்ஜெண்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ட்ரெஸ் அவங்க பண்ணிவிட்டு மேலே கரெக்டாக இருக்கா கீழே கரெக்டாக இருக்கான்னு செக், ஃபுட்டு அதிகமாக எடுத்துப்பாங்க. இதுக்கான மெடிசன் என்ன அப்படின்னா தேநீர் தான் கொடுக்குறோம். பூதக்கிரிகை அப்படின்னு பார்த்தோன்னா பூதம்னு இதில் சொல்கிறது எல்லாமே ஜாதி ரிலேட்டடாக இருக்க பர்சன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அதிகமாக அவங்க பேசுவாங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்க தலையில் அவங்க மண்ணவாரி கொட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஆளுங்களை பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க, ஆப்போசிட் பர்சனை பார்த்தா கோவப்படுவாங்க. ஓகேங்களா, பேசிக்காக இதுதான். இதுக்கான மெடிசன்ஸையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஜலக்கிரிகை. இதுக்கு நம்ம கேட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். கேட் அப்படின்னு பார்த்தோன்னா அது வாட்டரே அதுக்கு பிடிக்காது, அதனால் வீட்லேயும் இருக்காது, குட்டிக்காரனை போட்டு ஓடிடும். இதில் முக்கியமாக பார்க்குறது குட்டிக்காரனும் போடும் அப்படிங்கிற சிம்டமாக பார்த்துக்கோங்க. இதுக்கான மெடிசன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இருக்குது. எக்ஸ்டர்னலுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி பார்க்குறோம். அதாவது கஞ்சா கொடி இருக்கு இல்லையா, கஞ்சா கொடியை பொண்ணோட ஆடு தின்னாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கஞ்சா கொடி அப்படின்னா கொடிவேலி,
பொண்ணோட ஆடு அப்படின்னா பொன்னாங்கண்ணி, ஆடு தின்னாது அப்படின்னா ஆடு திடாப்பாலை. இதெல்லாம் வந்து துவளைக்கு. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ஜலத்தில் வந்து நிலா வந்து தேன் எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். தண்ணியில் வந்து நிலா தேன் எடுக்குது அப்படின்னா ஜலம் வந்து ஜலக்கிரிகைகளா. அதுக்கப்புறம் நிலாக்கு வந்து நிலவாகை தேன். ஓகேங்களா, இதுதான் வந்து எக்ஸ்டர்னலுக்கும் இன்டர்னலுக்கான மெடிசன்ஸ். மோகினி கிரிகை இதுக்கு வந்து ஓல்டேஜ் பீப்புள்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அவங்க அதிகமாக வந்து வெத்தலையை வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, ஃபுட்டை வந்து ரெடியூஸ் தான் சாப்பிடுவாங்க. தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட அவங்க எப்படி பழகுவாங்க அப்படின்னா ரொம்பவே ஆல்ரெடி நல்லா பழகின பர்சன் மாதிரி இணக்கமாக வந்து பழகுவாங்க. அவங்க பாடி அதனால் எப்படி இருக்கும்னா ரொம்ப வெளுத்து இருக்கும், அதனால தான் பேலார். இதில் என்ன இருக்குது அப்படின்னா கன்று ஈன்றாத சாணம் இருக்கு இல்லையா, அதாவது எருமையோட சாணம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ்டர்னலாக. இன்டர்னலாக அதே மெடிசனை ஒரு காசடி அளவுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா பத்தியம் மிச்சாபத்தியம் இருக்கணும். இன்கேஸ் அந்த டிசீஸ் வந்ததுன்னா க்யூர் ஆகாது. இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கல்லேரி கிரிகை. இது வந்து ஒரு 2 years சில்ட்ரன் அது மாதிரி, அதாவது கொஞ்சம் நடக்க முடிஞ்ச குழந்தைங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணும் அப்படின்னா அது கல் எடுத்து அடிச்சுட்டு அதுவே அழுதுரும், குழந்தைங்கள வந்து கடிச்சு வச்சிடுறது, அது மாதிரி சிம்டம் இருக்கும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 சிம்டம்ஸ் தான். யார்கிட்டையும் போகாது, பிடிக்க வந்தாலும் எஸ்கேப் ஆயிரும், சின்ன சின்ன குழந்தைங்கள பார்த்தா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுக்கான மெடிசின்ஸ் வந்து வெள்ளை உள்ளியும் இஞ்சியும். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸ்டர்னலுக்கு செப்பரேட்டாக மெடிசின்ஸ் இருக்குது. இதில் போட்டிருக்கிறது வந்து அகத்தி இலை, அதுக்கப்புறம் கிராம்பை தான் வரைஞ்சிருக்கேன். இதோட குவான்டிட்டி வந்து 1/8 படி 3 நாளைக்கு எடுத்துக்கணும். கும்பிடிக்கிருகை இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சர்வெண்ட்டை வச்சுக்கலாம். ஸ்லேவ்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட்டு நிறைய எடுத்துப்பாங்க, நம்ம சொல்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதில் இம்பார்ட்டண்டான சிம்டம் என்ன அப்படின்னா தொட்ட இடத்தெல்லாம் எச்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கும்போது கோணி நடப்பாங்க. இந்த 2 சிம்டம்ஸும் பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக எப்போதுமே பல்ல தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான மெடிசன் எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்த்தோன்னா பேயை பார்த்தா வெற்றி கும்பிடுவான் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது பேய் பீர்க்கங்களோட சாரும் வெற்றிலையோட சாரும். இதுதான் வந்து இதுக்கான ஸ்டோரி. இதுக்கு வந்து செப்பரேட்டாக பாருங்கள், பேரண்டம் ஒன்று ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்துருப்போம், அது எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதுலேயும் வந்து கும்பிடுக்கிரிகளையும் தலைப்பிள்ளையோட பேரண்டத்தை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சுண்டை அளவு 3 days. அடுத்ததாக முனங்கல் கிரிகை. முனங்கல் கிரிகை அப்படின்னா எல்லாம், அதாவது ஒவ்வொரு நாழிகைக்கும் வந்து ஒன்ஸ் வந்து அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, கண்ணீரோடு அழுந்துட்டு இருப்பாங்க. அதை நான் ஷார்ட்டாக புரிகிற மாதிரி உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இது மாதிரி இங்கே புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான், நீங்கள் ஒன்ஸ் புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி படித்தாலும் ஓகே தான். பட் பாயிண்ட் இவ்வளோ தான். அடுத்ததாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, முனங்கல்னால எப்போதுமே முணங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதில் இன்டர்னலாக தரக்கூடிய மெடிசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கான 3 இன்க்ரீடியண்ட். அது எதோடு அரைக்கணும் அப்படின்னா கழுதை நீரில் 3 நாளைக்கு அந்த மெடிசன் அரைச்சி கொடுக்கணும். அலறல் கிடுகை இது என்ன அப்படின்னா வா சொல்லிட்டு கத்துவாங்க, அதை தன்னை தானே வந்து கிள்ளிப்பாங்க. இந்த 2 சிம்டமும் பார்த்துக்கோங்க. நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையும் திருப்பி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு சாப்பிடாம மஞ்சளை மட்டுமே சாப்பிடுவாங்க. இதுலேயும் எக்ஸ்டர்னலாக மெடிசன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கான 4 இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பட் அதில் முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சாறு, அதாவது ஃபஸ்ட்டு முருங்கை இலை சாறு. ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற விஷயத்த கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா முருங்கை இலையை அனலில் வந்து கட்டணும், அதாவது அனற்கிரிகை. ஓகேவா, அதுக்காக தான் இப்படி. இதை ஒரு பொழுதில் கொடுத்தாலே க்யூர் ஆயிடும். என்னென்ன மெடிசன்ஸ் ஒரு பொழுது கொடுக்கணும், எது 3 days அப்புறம் எது 6 days அப்படிங்கிறது செப்பரேட்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த டைப், இது வந்து கண்ணை வந்து மிரட்டி பார்ப்பாங்க. அப்புறம் மக்களை, அதாவது மனுஷங்களை பார்த்தாங்க அப்படின்னா வா வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இதில் வா வான்னு சொல்லி கூப்பிட்றது தான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. இதில் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து உச்சியில் கொடுக்கணும், அதாவது இந்த பேஸ்ட்டை 3 ஸ்ப்ளிட் பண்ணி 3 daysக்கு கொடுக்கணும். மூடுக்குரிகை அப்படின்னு பார்த்தோன்னா மூடுக்கிரிகையில் பாடி வந்து ஜன்னி வந்தது மாதிரி குளிர்ந்து போயிடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அப்புறம் கை கால் வந்து, அதாவது காலை வந்து அசைக்க மாட்டாங்க. உடம்புல ப்ரீத் இல்லாதனால ஒரே இடத்துல இருக்கிறதுனால கால் அசையாது. இதனால் டயர்டில் அவங்க பேசவும் மாட்டாங்க. முக்கியமாக நீங்கள் பார்க்குறது வந்து அந்த சன்னிக்கான சிம்டம் மட்டும் நீங்கள் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ரிமைண்டிங் வந்து டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. மெடிசன் அப்படின்னு பார்த்தோன்னா துவளை கொடுக்குறாங்க. இதுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வேப்ப எண்ணெய் கொடுக்குறாங்க, சாரணை வேர், அதுக்கப்புறம் மமுக்குரா வேர், அதுதான் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூநீர். இது எல்லாத்தையும் ஷியக்காவோட பாத் கொடுக்கணும். இன்டர்னலாக என்ன கொடுக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். கற்பூரம் ப்ளஸ் பழத்தோட 2 days கொடுக்கணும். இதுக்கான பத்தியம் வந்து இச்சா பத்தியம்.
அடுத்த டைப் என்ன அப்படின்னா வலிப்பு கிருகை. எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்க, கண்ணு சிகப்பாக இருக்கும், வாயில் வந்து எச்சில் ஒழுகிக்கிட்டே இருக்கும். இதில் வாயில் எச்சில் ஒழுகிற சிம்டமாக பார்த்துக்கோங்க. வலிப்பு வரவங்களுக்கு எச்சில் ஒழுகும் இல்லையா, அவங்க அந்த ஃபியரில் வந்து அழுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸ்டர்னல் மெடிசன் வந்து கண்டங்கத்திரி மூலம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கொடுக்குறாங்க 3 டேஸுக்கு. அதே மாதிரி இன்டர்னலாக வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பச்சை வெட்டி லிங்கப்பொடி ப்ளஸ் தேனோட கொடுக்குறாங்க. இது ஒரு எடுத்து 3 ஸ்ப்ளிட் பண்ணி 3 டேஸ்க்கு சாப்பிடணும். நீர் குடிக்குறிகை இது வந்து ஆல்கஹால் பர்சன்ஸ் இருக்காங்களா, அவங்கள ஞாபகம் வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி குடிப்பாங்க, குமுன்னு சொல்லிட்டு கக்கிடுவாங்க, வாமிட்டிங் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஃபுட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. விரல் ஆல்ரெடி ஒரு விரல் சிம்டம் பார்த்தோம். அதே மாதிரி விரலை வச்சு தரையில் கோடு போடுவாங்க, அந்த நிலத்தை வந்து சுரண்டுவாங்கன்னு இருக்கும். இப்போ நிலத்தில் கோடு போடுவாங்க அப்படின்னு இருக்குது. இதுக்கான மெடிசின்ஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து கோழி காக்கா இதோட முட்டையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னலாக பார்த்தோம் அப்படின்னா முத்தெண்ணெயும் அதோட மிளகும் சேர்த்து யூஸ் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள் இதுக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிற பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா முத்தும் மிளகையும் வந்து சாப்பிடணும். எக் ஈக்குவல் டு நீர்க்குடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். இதே உங்களுக்கு புரிஞ்சாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோ கபக்கிரிகை, இதில் தான் வந்து விரலை பற்றி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அனர்கிரிகையில் வந்து நிலத்தை வந்து சுரண்டுவாங்க அப்படின்னு இருக்கும். அட் லாஸ்ட் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து பேய்பிடி கிரிகை. இதில் இருக்க சிம்டம்ஸ் யூனிக்காக இருக்கும். என்ன அப்படின்னா மனுஷங்களோட ரத்தத்தை வந்து கடித்து குடிப்பாங்க அந்த பேய்பிடி கிரிகை. அதுக்கு அடுத்தது வந்து வாயில் வந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு ஓடுவாங்க, தன்னை தானே உட்காந்து அழுவாங்க. இந்த 3 சிம்டம் தான். ஒன்று வந்து பிளட்டு, அதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது வார்த்தை சொல்லிக்கிட்டே ஓடுறது, அதுக்கு அடுத்தது வந்து தானே உட்காந்து அழுகிறது. இந்த 3 சிம்டம். இதுக்கான மெடிசன் என்ன அப்படின்னா இன்டர்னல் மெடிசன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது ஆடையொட்டி சாம்பல் இருக்குல்லையே, அதோட செம்மறியாட்டு பால், இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு நாள் ஒரே வேளை ஒரு நாள் மட்டும் கொடுத்தா போதும். ஓவராலாக 18 டைப்புக்கான மெடிசின்ஸ் வித் ஃபார்முலா இதில் பார்த்துருக்கோம். இதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும், இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு எம்ஆர்பி ரிலேட்டடாக இப்போ எக்ஸாம் படிக்கிறதுக்காக வீடியோஸ் வேணுனாலும், இல்லை நம்ம புக்ஸ் ஒரு அகாடமி பற்றின நோட்ஸ் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நம்ம மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.